இது ரோஸ் செடி. நாங்கள் தான் வாங்கி வளர்த்துட்ருக்கோம். பட் இது இருக்க செடி எல்லாமே பாட்டியோடது. இது மட்டும் நாங்கள் வாங்கி கொடுத்தோம். அது வந்து பாட்டி தான் தண்ணி ஊற்றி வளர்த்துட்ருக்காங்க. இதில் வந்து ரோஸை தவிர இந்த பக்கத்தில் வந்து க்ரீன் கலராக தெரியுது இல்லையா, அது வந்து தானாக வளர்ந்துட்டுருக்கு. அது என்னன்னே தெரியல. நாங்களும் கட் பண்ணி விடுறோம், இருந்தாலும் வளர்ந்துட்டே இருக்குது. யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பூச்செடி. பார்த்தீங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. பாட்டி ஃப்ரைடே ஆனால் எங்களுக்கு வந்து பறித்து தருவாங்க. நாங்கள் சாமிக்கு கொஞ்சம், அப்புறம் எங்களுக்கு வந்து வச்சுக்குவோம். இன்றைக்கி வந்து தக்காளி செடி வச்சுருக்காங்க பாட்டி. பாட்டி ஒரு ஆளுங்கிறதுனால பாட்டிக்கு வந்து அவ்வளோவா தக்காளி செலவாகாது இல்லையா, அதனால் தக்காளி செடி அவங்களே வளர்த்து வச்சிட்ருக்காங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு சுற்றி போடலாம், அண்டு சளிக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லி பாட்டி வளர்த்துட்ருக்காங்க. இதில் வந்து இலையெல்லாம் இருக்காது, வெறும் மரம் மட்டும்தான் அப்படி வளர்ந்துட்டே போகும். மரமாக வளருமா, நான் கூட செடின்னு நினச்சேன். பட் வந்து மரமாக வளருமாமா.